எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, இவர் தோத்துட்டாரு. டிஎம்கேயில் இருந்தாங்க, அதை தோத்துட்டாரு. எப்படிப்பா இப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு, நாளைக்கு எப்படி ஷாட்டுக்கு வருவார், நாளைக்கு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வர சொல்லி கரெக்டாக வந்தாருங்க. வந்து அன்றைக்கி அந்த கெட்டப் அன்றைக்கி தான் போடுறோம். அந்த பல்லில் இது அதுனா அதில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் பண்ணி இங்கே பிளாக் போட்டுக்குவா, இங்கே இது போடுமா, இங்கே ஒயிட்டு போதுமா, இது போடுமான்னு அந்த கெட்டப் பற்றி தான் பேசுகிறத தவிர அந்த இதை பற்றியே பேசலை. அதை பற்றி ஒன்றுமே கேரே பண்ணல. ஏன்னா பெரிய இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக் வந்து இன்றைக்கி நடிக்கணும், அது பண்ணணும். என்ன இந்த எம்பி எலெக்ஷனில் தோத்துட்டு வந்து இப்படி, அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அன்றைக்கு வந்து அது நடித்து அந்த நடிப்பில் இன்வால்வ் ஆகி அதில் நடித்து இது பண்ணி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. நட்புக்காக ஃபஸ்ட்டு டே வரும்போது இதான் நிலமை. அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு பாருங்கள், டபுள் ஆக்ஷன் வேறு. அதை பார்த்துட்டு சிரஞ்சீவி சார் நாட்டாமையை மிஸ் பண்ணிட்டோம், இதை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி எங்கே இருந்தாலும் என்னை பிடிக்க சொல்லி அவர் 3 படம் நடிச்சிட்டு இருந்தார். அதை நிறுத்திட்டு இந்த படத்தை நடித்தார். சுப்ரீம் ஸ்டார் ஃபார் அ ரீசன், ஃபார் காலிவுட், ஃபார் ஹாலிவுட். சார் நீங்கள் எதுக்காவது அடிக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், அடிக்ட் ஆகிருக்கேன். முன்னெல்லாம் ஸ்மோக் பண்ணுவேன், அடிக்ட் ஆகிடுவேன். இப்போ அதை சிகரெட் விட்டேன். அது ரொம்ப நாள் ஆச்சு, வருஷம் கணக்காச்சு. அது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணால் அதை அடிக்ட் ஆகிடுவேன். நான் ஜிம்முக்கு போகிறது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னாரு. ஆனால் இந்த ஏஜ் பட் ஏஜ் சொன்னால் நம்ப மாட்டார், அவரே நம்ப மாட்டார். அவர் மைண்டில் வந்து எப்பவுமே அவர் 25 இயர்ஸ் தான் அவருக்கு. ஆனால் இந்த ஏஜ் வரைக்கும் அந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூர்யாலாம் சொல்லிடு